Hello students, இன்னைக்கு நம்ம chapter 1 relations and functions அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் இதை பற்றின ஒரு ரீகால் நமக்கு இருக்கணும். அதாவது ஏற்கனவே நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் வரப்போகிற நம்ம எக்ஸசைஸில் நம்ம இது மாதிரி டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ரீகால் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அதை என்னன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா 1 2 3ன்னு நம்ம நம்பர்ஸ் ஆரம்பித்து அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஹோல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. அது 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஆரம்பிக்கும், ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது ஜெட்ன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா மைனஸ் நம்பர்ஸ் ப்ளஸ் நம்பர் 0 எல்லாமே சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது Q அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. அது ரேஷனல் நம்பர்ஸ், அது என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஸோ ஃப்ராக்ஷன்ஸு அது பாசிட்டிவ், அது நெகட்டிவ், பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா. ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அப்படியே இது Q பார், இது Qனா இது Q பார். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரூட் போட்ட நம்பர்ஸும் பை அது இல்லாமல் அதோடைய பாசிட்டிவ் அதோடைய நெகட்டிவ் எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸு. ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் ஆர்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேஷனல் நம்பர்ஸும் இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரியல் நம்பர்ஸு. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு கொஸ்டின்ஸில் கேட்கும்போது ஸோ இந்த ஒரு எழுத்தை மட்டும்தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாத்திரம் இல்லை, இப்போ இந்த எக்ஸசைஸ் வர 1.1க்கு தேவையான சில ரூல்ஸ் மட்டும் நான் எங்கேயோ எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போதும் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இது வந்து இது வந்து மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து கிராஸ்ன்னு படிக்கணும். ஸோ A cross B அப்படின்னு படிக்கணும். இது வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல், இப்படி ஸ்லாஷ் போட்டால் நாட் ஈக்குவல், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்கிறேன். ஸோ இது B cross A. ஸோ ஏன்றது ஒரு எலமெண்ட்டு. ஸோ ஒரு எலமெண்ட்னா ஏல வந்து செட் மாதிரி நம்ம எழுதுவோம் இல்லையா, செட்டு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. செட்டில் 1 2 3 அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, A. ஸோ அது வந்து ஒரு எலமெண்ட். ஸோ Bன்றதில் 5 10 15 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே, இது A cross Bனா இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறது தான் இது. ஸோ அது அப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம எழுதும்போது அது வந்து B cross A அதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்றதான் இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம திரும்பவும் நம்ம எக்ஸசைஸில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு திரும்பவும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது N of A cross B ஈக்குவல் டு N of B cross இது N ஆஃப்னு படிக்கணும். ஓகேங்களா. ஸோ N of A cross B, A cross Bன்றது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் பண்ண ஒரு ஒரு 3 நம்பர்ஸ் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ N of A cross B என்னன்னா 3. ஸோ N ஆஃப்னா நம்பர் ஆஃப். ஸோ இந்த ப்ராடக்டில் எத்தனை நம்பர் இருக்குது அதை கவுண்ட் பண்ணி தான் நம்ம எழுதுவோம், அதுதான் N ஆஃப். ஸோ அது ஈக்குவல் டு N of B cross A. ஸோ இதில் இருக்கிற வந்த ப்ராடக்டுடைய ஆன்சரும் இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A cross எம்டி அல்லது நல் அப்படின்னு இதை சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு நல்லுன்னு பேர், இல்லைனா எம்டின்னு சொல்லலாம். ஸோ இது A cross, ஸோ ஏதாவது ஒரு எலமெண்ட்டு ஒரு எம்டி எலமெண்ட்டோட நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நமக்கு எப்படி மல்டிப்ளிகேஷனில் சொல்கிறோம், 1 × 0 0 தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் ஆன்சர் நல் அல்லது எம்டி தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு எலமெண்ட் நல்லா இருந்தாலும் ஆன்சர் நமக்கு நல் அல்லது எம்டி தான் சொல்லணும். ஓகேங்களா. வரும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு N of A ஈக்குவல் டு P. அதாவது நான் இது N ஆஃப்னா என்ன சொன்னேன் நான், நம்பர் ஆஃப். ஸோ அந்த ஏன்ற எலமெண்ட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றத N ஆஃப், நம்பர் ஆஃப் இல்லையா. ஸோ ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லலாம் ஒரு 3ன்னு வச்சுக்கோங்க, அதுதான் P. ஓகேங்களா. N of Bயில் வந்து Q இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இதில் ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் B வந்து எலமெண்ட்டு 5 இருக்குது, இதில் 3 இருக்குதுன்னு சொன்னேன், இதில் 5 இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ N of A cross Bனா P × Q அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈஸியாக நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 5 15ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ N of A cross B வந்து 15 அப்படின்னு வந்துடும் ஆன்சர். ஸோ இது எதுக்குன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், செட்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க A union B. ஸோ A union Bனா கண்டிப்பாக எலமெண்ட் ஏலையும் பிலையும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஸோ ஆனால் ரெண்டுத்துலேயும் ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குன்னா ஒரு தடவை தான் எடுத்துக்கணும் அதை. ஸோ அதுதான் வந்து A union B. A intersect B.
ஏ இன்டர்செக்ட் பின்னா ஏல இருக்கிற எலமெண்ட்டு பியில் இருக்கிற எலமெண்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், ரெண்டுத்தையும் எது காமனோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. இதை நம்ம ஆல்ரெடி நீங்கள் 9th படித்ததை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாமா? எக்ஸசைஸ் 1.1 ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 2 -2 3, பி பார்த்திங்கன்னா 1 -4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இதை வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அதே போல் தான். ஆனால் என்ன, 2 1s 2ன்னு எழுதக்கூடாது, இதை பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ ஏ கிராஸ் பின்னா இப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இதுடைய தான் இருக்கணும். ஏ தான் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ ஏ உடையது தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ 2, 1, பி உடையது என்ன 1. ஸோ 2, 1. நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஏ தான் வரணும். 2, -4. ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷனில் பண்ணுவோம், ஒரு நம்பர்லேருந்து 2 நம்பருக்கு பண்ணுறோம் இல்லையா? அதே போல் தான் 2, 1, 2, -4 அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதோடு முடியல நமக்கு ஏ. அடுத்த செகண்ட் நம்பருக்கு கோஆர்டினேட்டர் இருக்குது, என்ன இது, -2. ஸோ இந்த -2ஓட பண்ணணும். இப்போ -2, 1, -2, -4. இங்கே பாருங்கள், -2, 1, -2, -4 எழுதியிருக்கேன்னா? அடுத்து பாருங்கள், 3வது நம்பர். ஸோ 3, 3, 1, 3, -4 இது இருக்குமா? ஸோ ஏ கிராஸ் பி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செட் க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் ஏ கிராஸ் ஏ. ஸோ நம்ம 2 டைம்ஸ் இதே ஏ தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஏ தான், செகண்டு இதுவும் நமக்கு ஏ தான் வரணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் சொல்லுவோம், இதை செகண்ட் கோஆர்டினேட்டர் சொல்கிறோம் இல்லையா? அதே தான். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் எல்லாமே ஏ தான் வரணும், செகண்ட் கோஆர்டினேட்டரும் ஏ தான் வரனாலே இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 2, இந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு இதாலேயே நம்ம திரும்ப ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, இதே நம்பர் தான் இல்லையா, 2. நெக்ஸ்ட்டு 2, -2. இங்கே பாருங்கள், 2, -2. நெக்ஸ்ட்டு 2, +3, 2, 3. ஓகேங்களா? இப்போது ஏவுடைய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இப்போது என்ன இருக்குது, -2. ஸோ இந்த -2வை ஃபஸ்ட் எலமெண்ட்டாக எழுதணும் இனிமேல். ஸோ -2, -2, -2, -2, -3 எழுதியிருக்காங்களா? இப்போது தேர்ட் கோஆர்டினேட் என்னது, 3 இல்லையா? இதுதான் இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு இதுவாக எழுதணும் இனி. ஸோ 3, 2, 3, -2, 3, 3 எழுதியிருக்கோமா? ஸோ இது செட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. ஸோ இதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போது பி உடைய எலமெண்ட்டு தான் என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும். ஏ உடையது வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏ இருந்தால் தான் ஏ உடைய கோஆர்டினேட் ஃபஸ்ட்டு வரணும். இப்போது பி உடையது தான் ஃபஸ்ட்டு வரணும். பியில் என்ன இருக்குது, 1 -4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம எடுத்துக்கணும், 1 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 1 தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக 1, 2. ஓகேங்களா? 1, -2. நெக்ஸ்ட்டு 1, 3. ஓகேங்களா? இப்போது செகண்ட் நம்பர் என்ன இருக்குது, -4. ஸோ இதோட நம்ம இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ -4 தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எழுதுகிறேன், செகண்ட் கோஆர்டினேட்டர் 2, -4, 2. ஓகே. நெக்ஸ்ட்டு -4, -2, தென் -4, 3. ஸோ இப்படி தான் வந்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A = B = P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கேன். A = P, Q, B = P, Q. ஸோ அதை தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. A = B, B = P, Q அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவும் P, Q தான், பியும் P, Q தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இதே ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்கல்ல, அதே தான் நம்ம திரும்பவும் கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A. ஸோ ஃபஸ்ட்டு A கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன போல தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஏவுடைய எலமெண்ட்டு, இது பியுடைய எலமெண்ட்டு. இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் பி தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பி, இந்த P, P அதுதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? தென் P, Q.
அதை இங்கே எழுதியிருக்கேன். சரி தானே? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ செகண்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, க்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூ தான் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக எழுதணும். ஸோ க்யூ கமா க்யூ, க்யூ கமா பி, க்யூ கமா க்யூ அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ க்ராஸ் ஏ. இப்போ ஏ க்ராஸ் ஏன்னா என்னது, இதுவே தான் நம்ம மறுபடியும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு பி, அதை எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு, பி கமா பி. ஸோ இது ஏ தானே நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ பி கமா பி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பி கமா க்யூ, அந்த பாயிண்ட்ஸை எழுதியாச்சு. இப்போது செகண்ட் ஒன்று என்ன, க்யூ. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும். ஸோ க்யூ தான் எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ க்யூ எழுதிட்டு க்யூ கமா பி, க்யூ கமா க்யூ எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி க்ராஸ் ஏ. ஸோ இப்போது பியோட எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுத்துலேயுமே பி க்யூ இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ பி க்ராஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு பியுடையது தான். ஸோ பி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ பி கமா இதுடையது இல்லையா, இதுடைய ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வரணும். ஸோ பி கமா பி, பி கமா க்யூ. நெக்ஸ்ட்டு பியுடையது செகண்டு, இதுதான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எழுத போகிறோம், க்யூ. ஸோ க்யூ கமா பி, க்யூ கமா க்யூ, அதுதான் எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன்று புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தேர்ட் ஒன் போயிடலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு எம் கமா என், பி ஈக்குவல் டு நல் அப்படின்னா என்ன சொன்னேன், எம்டின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் திரும்பி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ க்ராஸ் பி ஏதாவது ஒன்று நல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன சொன்னோம், எம்டி தான் வரணும், எம்டி செட்டு தான் எழுதணும். சரிங்களா? ஸோ பி வந்து நல்லா இருக்கனால எம்டி செட் தான் வரும், ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா. ஓகேங்களா? இப்போ ஏ க்ராஸ் ஏனா இதுவே தான் மறுபடியும் நம்ம க்ராஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எம் ஃபஸ்ட் எலிமெண்ட் எம் தான் எழுதணும். எம் திரும்ப ஏ உடையது இன்னொரு ஏ இல்லையா, அந்த ஏ உடையது என்ன ஃபஸ்ட்டு எம். ஸோ எம் கமா எம். நெக்ஸ்ட்டு எம் கமா என், செகண்ட் எலிமெண்ட் இருக்குது என். ஸோ என் கமா எம், அப்புறம் என் கமா என். ஸோ இதுதான் ஏ க்ராஸ் ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பி க்ராஸ் ஏ, இப்போது பியும் ஏவும் ப்ராடக்ட் பண்ணுறோம். நான் சொன்ன ஏற்கனவே ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாலும் ஆன்சர் வந்து எம்டி தான் எழுதணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 3 செக்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. 3த்தையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சப்போஸ் ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ட உடனே உட்காந்து புக்கில் இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களே பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எதனா எழுந்துச்சுனாலும் நீங்கள் மறுபடியும் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.